ஒரு முன்னேற்றம். சிப்காட் போட்டு விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் ஊர் விட்டு முடுக்கிறது ஒரு முன்னேற்றம். அடுத்து இந்த மலை அடிச்சு காலி பண்ணிட்டு அங்கே லேஅவுட் போகிறது அடுத்த முன்னேற்றம் நினைக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அடுத்த 5 வருஷம் இங்கே இருந்தால் கள்ளி மந்தியம்னா பார்த்தேன், ஏதோ மழை இருந்ததே போன முறை பார்த்தோமே, 4-5 வருஷம் கழிச்சு வந்து அதுக்குள்ள மழை காணமேன்னு பார்க்கணும். இப்போ நீங்களும் சொல்லி இங்கே பேரங்கட்டியில் அங்கே ஒரு மலை இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு. அப்புறம் அந்த கொண்டலரிக்கு மலை மட்டும் தனியாக நிற்க இல்லைங்களா. ஆக இந்த பகுதியில் விவசாயிகளை தொழிலாளிகளை பிரித்து மிரட்டி அச்சுறுத்தி வச்சு அப்படியே அந்த கட்டுக்கொலையாக மனுஷன் 6 தேர்தலில் கொண்டு போயிட்டார். போன தேர்தல் ஒரு பயத்தை கொடுத்தீங்க, கடைசி பார்டரில் பாஸ் ஆகிட்டார். பார்டரில் இது பாஸ் ஆனார், 2000 கொடுத்து பாஸ் ஆனார், 2000 கொடுத்து பாஸ் ஆனார். ஒரு 6 முறை சட்டசபை உறுப்பினராக இருக்கிறவர், அமைச்சராக இருக்கிறவர், கொறடாவாக இருக்கிறவர், நான் என்ன மயிருக்கு காசு கொடுத்து இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினா நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன், தொகுதிக்கு நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? 6 முறை நான் சட்டமன்ற உறுப்பினர், கொறடாவாக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன் 5 வருஷம். இந்த தொகுதி மக்களுக்கு இத்தனை சேவைகளை செஞ்சுருக்கிறேன், இத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன், இத்தனை பேருக்கு ரேஷன் கார்டை கொண்டு போயிருக்கேன், இத்தனை பேருக்கு பள்ளிக்கூடம் கொண்டு போயிருக்கேன், இத்தனை காலேஜ் கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லி நான் காசு கொடுக்காம நான் ஜெயிக்கிற மாதிரி சவால் விட முடியுமா? இவர் அப்பதான் உண்மையா 6 முறை ஜெயிச்சிருக்காரு அர்த்தம். திமுக அப்பதான் அர்த்தம். தைரியம் இருக்கணும்ல, அந்த தைரியமும் கிடையாது. இன்னைக்கு எதை நம்பி உட்கார்ந்துருக்காரு? காசை நம்பி மட்டுமே உட்கார்ந்துருக்கிறார். இவர் விவசாயிகளை நம்பினதில்லை, தொகுதி மக்களையும் நம்பினதில்லை, நம்மளாலதான் தெரியாதனமா அவரை நம்மளால நினைச்சு நம்பிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவர் நின்ன 6 முறையும் நான் ஜெயிச்சு வந்தேன்னா கண்வெளி கிழங்குக்கு சந்தை கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா? 6 முறையும் சொல்லியிருக்காரு, ஒரு முறை கூட தவறவே இல்லை. 6 முறையும் செஞ்சாரா? இங்க இருக்கிற ஒட்டச்சத்திர கமிட்டியில நான் கண்வெளி விதையை விற்கிற மாதிரி ஏழை கொண்டு வருவேன்னு சொன்னார், கொண்டு வந்தாரா? வெளி நாட்டிலிருந்து வந்த நல்ல விலை கொடுத்து வாங்க கார்பரேட் கம்பெனி அடிச்சு முடுக்கி விட்டாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மதிப்பு கூட்டுறதுக்கு இது கொண்டு வருவேன்னு சொன்னார், கண்வெளி விதையை மதிப்பு கூட்டி மருந்தா மாற்றி ஏற்றுமதி பண்றதுக்கு ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் ஒன்று போட்டு ஒரு தொழிற்சாலை கொண்டு வருவேன்னு சொன்னார், கொண்டு வந்தாரா? முருங்கை எக்ஸ்போர்ட் பைய கொண்டு வருவேன்னு சொன்னார், அதை கொண்டு வந்தாரா? இவர் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட இருந்த காய்கறி சந்தையை வியாபாரிகளுக்கு முழுசா நீங்களே தனியாக கட்டி எடுத்துட்டு போகணும்னு கொடுத்தது இவர் பண்ண சாதனை. இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அந்த சந்தைக்குள்ள நம்ம கேட்க முடியுமா? இது எங்க சந்தை விருப்பம்னா இல்லாட்டி போன சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இடம் அவங்களுக்கு தானே, இடம் அவங்களுக்கு. ஒரு தனியார் சந்தைக்கு தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற அதிகளவு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு சந்தை எப்படி வியாபாரிகளுக்கு கொடுக்கலாம்? யோசிச்சு பாருங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு இருக்கிற விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு விரோதியாகத்தான் இவர் இருந்திருக்கிறார். கண்வெளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே இந்த பகுதி தான் அது விளையிறதுக்கான ஒரு சாதகமான பருவநிலை இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கான மண் இருக்கக்கூடிய பகுதி. அதை மட்டும் இவர் சரியா கையேற்றிருந்தார்னா இந்த பிரச்சனையில் இந்த தொகுதி விவசாயிகள் இன்னைக்கு எங்கேயோ எவ்வளவோ செழிப்பார்த்திருப்பாங்க, அவரை கூட அதிகமாக செழிப்பார்த்திருப்பாங்க. இங்கிருந்து குஜராத்துக்கு போகுது, இமாச்சல் பிரதேசுக்கு போகுது, பவுடர் ஆகுது, கோடிக்கணக்கில் அது விலைக்கு போகுது, கோடிக்கணக்கில் விலைக்கு போகுது. இங்க ஒரு கம்பெனி கொண்டு இருக்கலாம்ல, அந்த மாதிரி கூட்டுறவு சார்பில் ஒரு கம்பெனி கொண்டு இருக்கலாம்ல. டேம்கால் ஒரு கம்பெனிங்க தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்குது. என்ன கால்? டேம்கால், தமிழ்நாடு மூலிகை மருந்து தயாரிப்பு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமா இந்த மாதிரி கண்வெளி மாதிரியான அரிய வகை மூலிகைகளை எடுத்து மருந்தாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க, மருத்துவமனைகளுக்கு கொடுக்குறாங்க, ஏற்றுமதி பண்றாங்க. அதன் மூலமா ஒரு தொழிற்சாலை கொண்டு வாங்க, ஒரு விலை நிர்ணயம் பண்ணி கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லி பலமுறை கேட்டோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஆக ஆனா இவர் என்ன பண்ணாரு? இங்க 2000 ஏக்கர்ல சிப்காட் கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வந்தாருங்க? சிப்காட் கொண்டு வர்றாரு. அங்க கொத்தயத்துல குளத்துக்குள்ள போய் சிப்கா கொண்டு வர்றாரு. குளம் ஒரு 7-8 ஏக்கர்ல அந்த குளம் இருக்குது. அந்த குளத்தோட சேர்த்து அந்த குளத்துக்குள்ளேயே சிட்கோ போடுற கொண்டு வர்றாரு. அதை கேட்டவங்க மேல வழக்கு
யாரும் போராடவே கூடாதுன்னு ஒரு தடை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஐயா சக்கரபாணி அவர்களே, நீங்க இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நேருக்கு நேரம் எங்களோட பேசுறதுக்கு தயாரா? சக்கரபாணி அவர்கள் இந்த தொகுதிக்கு, விவசாயிகளுக்கு, இந்த மண்ணுக்கு 6 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி பேசுறதுக்கு தயாரா? நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க 6 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறீங்க. 5 விசா குடிக்காம தேர்தல் சந்திக்க தயாரா? 5 விசா கொடுக்காம நீங்க செஞ்ச சாதனை செஞ்சிருக்கிறீங்க, நல்லது செஞ்சிருக்கிறீங்க, தொகுதி ஆகா ஓகோன்னு வச்சிருக்கேன்னா அப்புறம் என்னத்துக்கு காசு 5000 கொடுக்குறீங்க ஓட்டு? கேட்கலாம்ல? நான் 30 வருஷமா தொகுதி வச்சிருக்கிறேன், மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன்னா மக்கள் வந்து ஓடி வந்து ஓட்டு போடணும் இல்லையா? இவர் பிரச்சாரத்துக்கு போக கூடாதுல்ல? ஆனா இவரு இந்த பணத்தை சம்பாதிக்கிறது, எல்லா திட்டத்திலும் ஊழல் பண்றது, கொள்ளையடிக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சு கொண்டே இருக்கிறார். இந்த முறை அவர் கண்டிப்பாக வீழ்த்தப்படுவார். மே 4ஆம் தேதி ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து டீசல் அடிச்சிட்டு இருப்பார். இந்த பெட்ரோல் பங்க்ல உட்கார்ந்து டீசல் அடிச்சிட்டு இருப்பார். கொண்டு போக கூடாது. பெட்ரோல் பங்க் செய்யிட்டு அவர் பெட்ரோல் பங்க் தானே, டீசல் அடிச்சா நல்லது தானே. அந்த சேவையாவது மக்களுக்கு செய்யட்டும். அவ்வளவு ஒரு மோசமான சட்டமன்ற உறுப்பினர், மோசமான அமைச்சர். எங்க விவசாயிகளுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா நெல்லுக்கு குண்டாலுக்கு 2000 ரூபாய் தருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வர்றாங்க. திமுக 2021 கொடுத்த வாக்குறுதி. 2021 அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு கேட்டா என்ன தெரியுமா சொன்னார் அமைச்சர்? அண்ணா 2200 ரூபான்னு சொல்லியிருக்கீங்க, சீக்கிரம் அறிவிங்க. ஒரு 10 கம்மியா இருந்தா கூட பரவாயில்லன்னு கேட்டேன். 10 கம்மியா இருந்தா கூட பரவாயில்லன்னு கேட்டேன். ஏப்பா 5 வருஷத்துக்கு அப்ப ஆட்சி, இன்னைக்கு ஆட்சி முடிச்சு போச்சா? ஒருப்ப நாங்க கொடுப்போம், 4 வருஷத்துல கொடுப்போம், என்ன அவசரம்? 5 வருஷத்துக்குள்ள கொடுத்தா போதும்லங்கிறார். 5 வருஷத்துக்குள்ள இவைய ஆட்சிக்கு வந்த போது நெல் குவிண்டாலோட விலை மத்திய அரசாங்கத்தோட 1860 ரூபாய். எவ்வளவுங்க? 2500 ரூபாய். அப்படிங்கிறது இவங்க அமல்படுத்தி இருந்தாங்கன்னா, 2500 ரூபாங்கிறத அமல்படுத்தி இருந்தாங்கன்னா இவங்க 640 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு விவசாயிகளுக்கு கூடுதலா கொடுத்துருக்கலாம். எவ்வளவு கொடுத்துருக்கணும்? 640. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷமான 50 ரூபாய், 75 ரூபாய், 100 ரூபாய், 125 ரூபாய், இப்படி குறைந்தபட்ச ஆதரவு உயர்த்திட்டே வருவாங்க. இப்படி உயர்த்திட்டே வந்ததுல 2026 எவ்வளவு வந்துருச்சுன்னா 2369 ரூபாய் வந்துருச்சு. 2300 கூட 131 ரூபாய் குடிச்சு நாங்க 2500 ரூபாய் கொடுத்தாச்சு ஒரே கோஷம். எவ்வளவு பெரிய பிராடத்தனம் பாத்தீங்களா? இதுக்கு பேரு வாக்குறுதி நிறைவேற்றுறதான்.